பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அதிகால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்திலே ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற எனது அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. இந்த நாளில நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் அடிப்படையில தலைப்பாக பெருமை பெருமை என்ற தலைப்புல சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து போகிறேன். பெருமை என்ற வார்த்தைக்கு அகந்தை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் தமிழ் தெளிவுபடுத்தி பார்த்தோம்னா அகந்தை அப்படின்னு சொல்லி, அகந்தைன்ற வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். ஆனா பெருமை என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவோம். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, யாக்கோபு 4வது அதிகாரம் 6 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதே போல 1 பேதுரு 5:5 இந்த 2 வசனங்களிலும் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதேதான் இந்த 1 பேதுரு 5:5 அதான் சொல்லுகிறது. யாக்கோபு 4:6 அதான் சொல்லுகிறது. ஆனா அந்த யாக்கோபு 4:10 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை என்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. யாரிடத்துல பெருமை இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் எதிராக இருப்பார். அவர்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் கைகூடி வராது. அதற்கு தடையா இருப்பார், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பார். ஏன்னா தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற அந்த பெருமை. இந்த பெருமை என்று சொல்லுகிற பொழுது வேதத்துல ஏராளமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அவ்வளவும் நம்ம தியானிப்பதற்கு இந்த நேரம் இல்ல. சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகம் மூட்டுகிறோம் மீண்டுமாக. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில ஏற்ற தாழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு நேரத்துல நம்ம தாழ்ந்து போகலாம். அதாவது தாழ்ந்துன்னா ஆசீர்வாதத்தை இல்லாதபடி, நம்ம இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்ல சொன்னது போல என்னுடைய ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணாலும் அது கிடைக்கல அப்படின்ற ஒரு தோய்வு, ஒரு விதமான மனக்லேசம் இதெல்லாம் இருக்கும். அதே சமயத்துல சில காரியங்கள் நமக்கு கைகூடி வருகிற பொழுது, என் ஆண்டவரிடத்துல நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லி அநேகருடைய வாழ்வில இது ரெண்டும் வரும். ஏற்றமும் வரும், தாழ்வும் வரும். தாழ்வு வரும்போது மட்டும் முகத்தை சுழிச்சு மற்றவங்களுக்கு முன்னாடி சிரித்து பேசக்கூட முடியாத ஒரு நிலையில் இருப்போம். ஆனா அதே சமயத்துல சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில பிரகாசமா வருகிற பொழுது அநேகரிடத்துல அதை சொல்லி 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 என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்தார், இப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று சொல்லுவோம். இது ரெண்டும் எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகள் இடத்துல இருக்கும். அதுல என்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்க சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நன்மையை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்வதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். அது கர்த்தருக்கு பிரியமாவும் இருக்கும். ஆண்டவரிடத்துல ஜெயம் பெற்றவர்கள், சமாதானம் பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் வேதத்துல ஏராளமான பேரு. நீ போய் இதை யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. ஆனா அவன் தேசமெங்கும் போய் பிரசித்திப்படுத்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நன்மைகளை போய் சொல்லுவோம். இது ரெண்டையும் விட்டுட்டு அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பா நாம் உலகத்தை சொல்லல, உலகத்தை அப்புறம் சொல்லலாம், முதலாவது கிறிஸ்தவர்கள் அநேக காரியங்கள்ல நான் இதை செய்தேன், எனக்கு இது கிடைத்தது, நான் முயற்சி பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதோட சேர்த்து சொல்ற வார்த்தை. அப்ப நிறைய பேர், அநேக பேர் நான் 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 இது என்னால முடியும், இது எனக்கு இப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி தன்னையே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் வெறுக்கிறார். நீங்க எந்த இடத்துல போனாங்க, எந்த இடத்துல, எந்த சூழலில, எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரை உயர்த்தி பேசுகிற பொழுது ஆண்டவருக்கு அது மகிமையா இருக்கும். ஆனா ஆண்டவரை விட்டு நான் என்ற அந்த வார்த்தை வருகிற பொழுதுதான் கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒன்றா இருக்கிறது. அங்கதான் ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறார், அங்கதான் நமக்கு எதிராக நிற்கிறார்.
சென்ற வாரங்களில கூட கிருபையை குறித்து நம்ம பேசுகிற போது, தியானிக்கிற பொழுது, நான் நிர்மூலமாவாக இருப்பது அவருடைய கிருபைன்னு சொல்றோம். அப்போ ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நம்ம நிர்மூலம் ஆயிடுவோம். நிர்மூலம் ஆவதுன்னா ஒன்றும் இல்லாம போயிடுவோம். அப்ப அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறதுன்னு நல்லா அறிய முடிகிறது, சொல்ல முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அப்படி இருந்தும் கூட அநேக இடங்களில நான் 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 என்று சொல்லி அந்த அகந்தையான வார்த்தை, பெருமையான வார்த்தை எல்லா கிறிஸ்தவர்களிட்டும் இருக்குது. ஒரு சிலர்கிட்ட அதிகமா இருக்கும், ஒரு சிலர்கிட்ட குறைவா இருக்கும். ஆனா கட்டாயம் அநேகர் அதை சொல்றாங்க. ஆனா அதை முற்றிலுமாய் அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தேவ வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. நீங்க பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்துல தாவீது சங்கீதம் 103வது சங்கீதத்துல 14-15 வசனங்கள்ல சொல்ற, நல்ல கவனிங்க. சங்கீதம் 103 14-15, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆதி தகப்பனாகிய ஆதாமையே மண்ணை எடுத்து உருவாக்கி அவர் நாசியில அவர் சுவாசத்தை ஊதின பிறகுதான் அவன் மனுஷன் என்ற பெயர் வந்தது. அது வரைக்கும் அவன் மண்ணு, களிமண்ணா தான் இருந்தான். அந்த ஆதி தகப்பனாகிய ஆதாம், அந்த வம்சத்திலிருந்து, அந்த உருவத்திலிருந்து தான் நாமெல்லாம் இன்னைக்கு உலகத்துல வாழ்கிறோம். நாமன்றது மட்டும் இல்ல, உலகத்துக்குள்ள அத்தனை பேரும், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் அந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷன் மூலமாகத்தான் எல்லாரும் வந்தாங்க. அததான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மண்ணினால உருவாக்கப்பட்டவன் அப்படின்றத அடிக்கடி நினைவு கூர்ந்து பார்க்கிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பா இருக்கிறது. 15ஆம் வசனம் 103:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பா இருக்கிறது. நான் இதை சாதிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், இப்படி செஞ்சிருவேன், நாளைக்கு இதை நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறோம், நம்முடைய வாழ்க்கையில பேசுறோம். பட் ஆனா எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பேச்சோட நின்று போயிடுது. அடுத்த நாள் அவர்கள் இல்லாம போயிடுறாங்க. எத்தனையோ பேருடைய வார்த்தைகள், நான் இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமலே போயிடுறாங்க. அது அவங்களால செய்ய முடியாது, இயலாது. ஆனா காரணம் என்னன்னா, தான், நான், என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, இதை செய்து முடிச்சிரோன்ற அந்த பெருமை. நான் நன்றாக படிச்சிருக்கிறேன், நான் நன்றாக மற்ற மாணவர்களோட காட்டிலும் நிறைய மார்க் எடுத்திருக்கிறேன், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நான் நன்றாக வேதத்தை வாசிக்கிறேன், இப்படி எல்லா விதத்திலும் சொல்றேன். ஒரு காரியத்தை மட்டும் இல்ல, எல்லா வகையிலும். நான் இப்போ நம்ம காலையில் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறோம், நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேன், அதனால மற்றவர்களை காட்டிலும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அந்த பிரியமா இருப்பது ஆண்டவருக்கு பிரியம்தான். ஆனா அதே சமயத்துல அது பெருமையா எண்ணுவது ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும், படிப்பா இருக்கட்டும், செல்வாக்கா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்வில் இருக்கட்டும், வேதத்தை அறிந்து ஊழியம் செய்யறதெல்லாம் இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் அங்கே பெருமை கொள்வது, தன்னைத்தானே பெருமை கொள்ளுவது தேவனுக்கு பிரியமே இல்லை என்று சொல்லி வேதத்துல பல இடங்களிலே சுட்டி காண்பித்திருக்கிறார். சங்கீதம் 12:3 சொல்லப்படுகிறது, கவனிங்க. 12:3 சங்கீதம், இச்சகம் பேசும் எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதக்காரர் எழுதும் போது சொல்றாரு, தாவீது எழுதுற சங்கீதம் அது. நீங்க தாவீது 1 70 சங்கீதம் வரைக்கும் தாவீது தான் எழுதுறாரு, வேற யாரும் எழுத மாட்டாங்க. 70க்கு அப்புறம் தான் மாறி மாறி எழுதுவாங்க. அப்ப இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் போது சொல்றாரு, இத்தகம் பேசும் எல்லா உதடுகளையும். இத்தகம் சொல்லும் பொழுது மற்றவர்களை குறைத்து, மற்றவர்களை கடிந்து, மற்றவர்களை குறை சொல்லி, நான் தான் நல்லா இருக்கிறேன், அவங்க ஒண்ணுமே இல்ல, அவங்க சரியா படிக்கல, அவங்க ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, அவங்க இப்படி பல கோணங்களில மற்றவர்களை இழிவாய் பேசுகிற காரியம் உதடுகள். பெருமைகளை பேசுகிற நாவு, நம்மளுடைய நாக்கு இருக்குது, அதை சொல்றாரு, அறுத்து போட்டுருவாராம், அதை துண்டித்து போடுவாராம். எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு வார்த்தை இது. அப்போ அந்த பெருமைக்கு தேவன் எதிராக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. அவர் எதிர்த்து நிக்கிற தேவன். எந்த விதத்திலும் பெருமை நம்ம அறியாமல் வந்துட்டா கூட அதை அடக்கி கொள்ள பார்க்கணும். மற்றவர்களுக்கு நாம தெரியாது, மற்றவருடைய பலவீனம் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நான் இந்த விதமா ஊழியத்துல நான் பேச வல்லவன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம்.
ஆனா உங்களிலே எத்தனை பேர் என்னை காட்டிலும் வல்லவர்கள் இருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆகனால துணிகரமா நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. அது கர்த்தர் கவனித்து அந்த பேசின அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் அறுத்து போடுவேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது. சங்கீதம் 131:1 சொல்லுகிறது. சங்கீதம் 131:1, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளதும் அல்ல. இதுதான் எழுதுறாரு அழகா. இந்த சங்கீதக்காரர் எழுதும் பொழுது, என்னுடைய இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல ஆண்டவரே, நான் பெருமை கொள்றவன் இல்ல, நான் அகந்தை உள்ளவன் இல்ல அப்படின்றாரு. அதே சமயத்துல என் கண்களும் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. நான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த விதமான காரியம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுதான் நான் முதல்ல வாசிக்கப்பட்ட யாக்கோபு 4:10 சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதுதான் அந்த தாழ்மை இருக்கணும். எல்லாவற்றிலும் தாழ்மை 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 இருக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு அவமானப்படுத்தினா கூட பரவாயில்ல, பொறுமையோட போங்களேன். அதனால உங்களுக்கு ஒன்றும் இழிவா ஒன்றும் வந்துவிட போறது இல்லையே. ஆகினால இந்த பெருமை என்ற இந்த வார்த்தைக்கு நாம ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவம். அந்த நாட்கள்ல அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, வளர்ந்தாரு, ஊழியம் செஞ்சாரு, 3.5 வருஷம் முடிச்சிட்டு மரித்து போறாரு. மரித்து 3வது நாள் உயிரோட எழுந்தாரு. எழுந்து அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தன்னை 50 நாள் வரைக்கும் காட்சி கொடுத்து பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. அதன் பிறகு என்ன நடக்குது, சீஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க, ஊழியத்துக்கு போறாங்க, பல இடத்துல அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. நீண்ட நாளுக்கு அப்புறம், அதாவது 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் பவுல் வராரு. இந்த பவுல் சவுலா இருந்தவர் பவுலா மாறி வராரு. இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எப்படி நடந்து கொண்டார் என்ற அந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு இருக்கிற பொழுது, அங்க ஏரோது ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஏரோது ராஜா அந்த ரோம பேரரசை ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏரோதும் அபிஷேகம் பெற்றவனாய், கர்த்தரை விசுவாசிக்கிறவனாய், அவன் அந்த நாட்களில இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தன்னை உயர்த்தி கொண்டான். நல்லா கவனிக்கணும், ஏரோது ராஜா கிறிஸ்துவுக்கு விரோதமா கொலை செய்தவன். அதே சமயத்துல அவனும் கடவுளை தெரிந்து கொண்டு அவனும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவனும் பிரசங்கிக்க தொடங்குறான். இங்க சொல்லப்படுகிறது 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. வாசித்து பாத்தீங்கன்னா, குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கதான் கவனிக்கணும், ஏரோது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் செயல்பட்டவனாய் இருந்தாலும் அவர் மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போன பிறகு அவனும் மனமாற்றம் அடைகிறான். ஏரோது ராஜா அவன் மனமாற்றம் அடைந்தது மட்டுமல்ல, தேவ அபிஷேகம் பெற்றவனாய் அவன் சிங்காசனத்திலே அமர்ந்து மக்களுக்கு அவன் பிரசங்கிக்க தொடங்குறான். அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் எல்லாரும், இது தேவனுடைய சத்தம், இது மனுஷனுடைய சத்தம் அல்ல. ஏன் சொன்னா அந்த அளவுக்கு அவன் தேவ வார்த்தையை வல்லமையாய் சொல்லுகிறான். அப்படி சொல்லப்படுகிற பொழுது மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஐயோ, இது மனுஷனா பேசுற வார்த்தை இல்ல, கடவுளே அவனுக்குள்ள இருந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பரிக்கிற நேரத்துல இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த அந்த ஏரோது ராஜாவினுடைய உள்ளம் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறது, இருமாப்பு கொள்ளுகிறது, பெருமை கொள்ளுகிறது, அகந்தை ஏற்படுகிறது. அந்த அகந்தை ஏற்பட்டது நிமித்தமாய் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே என்று சொல்லப்படுது 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்று வல்லமையாய் பேசக்கூடிய அந்த ஏரோது ராஜாவை குறித்து மக்கள் புகழ்ந்தாங்க. அவன் இருமாப்பு கொள்ளல, மக்கள் புகழ்றாங்க. அந்த புகழ்ச்சியின் நிமித்தமாய் அவனுக்குள்ள இருமாப்பு வருகிறது, அந்த தாழ்மை போய் விழுகிறது.
பரிசுத்த ஆவியானவர் வெளியேற்றப்படுகிறார். அவனுக்குள்ள பெருமை ஏற்படுகிறது. உடனே தேவன் அவனை அடிக்கிறார். அவன் புழுத்து சாகுறான். எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரர்கள், 1-2 பேர் சொல்ல விரும்பல, நிறைய ஊழியக்காரர்கள், ஏராளமான பேர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதற்கு அடிப்படை காரணமே கூடி வருகிற மக்கள் தான். மக்கள் அவரை இயேசு கிறிஸ்துவை துதிபாடுவதை காட்டிலும் ஊழியக்காரனை துதிபாடி அவனை உயர்த்தி அவனை பெருமை அடைய செய்கிறார்கள். அவனுக்குள்ள அந்த பெருமை வர 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 அவன் என்ன பண்றான்? அவன் வழுவி போயிடுறான். கர்த்தரை விட்டு வழுவி போய் பண ஆசை, மேட்டிமையான எண்ணம், ஆடம்பரமான வாழ்க்கை, நான் என்ற அந்த கர்வம், அகந்தை, இதெல்லாம் அவனுக்குள்ள வருகிற பொழுது கடைசியில் அவன் காணாதே போயிடுவான். இதுதான் வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அப்ப இந்த பெருமை என்பது சிறு சிறு ஊழியர்கள் நம்மை போல, இப்ப நான் சின்ன ஒரு 15-20 நிமிஷம் பிரசங்கிக்கிறேன், என்னை போல உள்ள தினந்தோறும் உங்களோடு கூட பேசுறவங்க இருக்காங்க, இத நடத்துறவங்க இருக்காங்க, நீங்க உட்கார்ந்து கேட்கறவங்க, பாடுறவங்க, ஒர்ஷிப் பண்றவங்க, சாட்சி சொல்றவங்க எல்லாருமே ஊழியக்காரர் தான். யாரா இருந்தாலும் அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கது போல ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மைப்பட வேண்டும். பெருமை என்பது பிரதானமான ஊழியருக்கு மட்டும் அல்ல, சின்ன ஊழியர்களுக்கு கூட அந்த பெருமை என்பது வரவே கூடாது. அது மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம், அதே மாதிரி 18வது அதிகாரம் 14வது வசனம், இந்த 2 வசனத்தையும் பார்க்கிற பொழுது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்துகிற பொழுது நம்ம அறியாமலே நம்ம உயர்வான இடத்துல அமர செய்வோம், உயர்வான இடத்துல நம்ம உட்கார செய்வோம், உயர்வான மக்கள் மத்தியிலே நம்மள நிற்க செஞ்சிருவார் ஆண்டவரு, உயர்வான மேலான இடத்துல பெரிய பெரிய நம்ம எண்ணி பார்க்காதவர்கள் மத்தியில நம்மளையும் உட்கார செஞ்சிருவாரு. எப்போ நாம தாழ்மைப்படுகிற பொழுது, எல்லாவற்றிலும் மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படணும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும், ராஜாக்களுக்கு முன்பாக தாழ்மைப்படணும், ஜெபிக்கிற வேளையில தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படணும். நான் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் முன்பாகவும் நம்ம தாழ்மையா இருக்கிற பொழுது அநேகராய் இருக்கிற பிரதானமாக இருக்கிறவர்கள் மத்தியில நம்மளே அமர செய்து விடுவார் ஆண்டவர். அதுதான் இந்த வசனம் நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தமா சொல்லப்படுகிறது. லூக்கா 16:15 என்ன சொல்லுது பாருங்க, குறிச்சு வச்சுங்க. லூக்கா 16:15 மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. அப்ப நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, கடவுளுக்கு முன்னாடி மட்டும் தாழ்மைப்பட்டா போதாது, மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்மைப்படணும் சொன்ன. அதுதான் இங்க லூக்கா 16:15 சொல்றாரு. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, உயர்வா எண்ணப்படுகிறது. அது என்ன ஆகுமா? தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்குது. ஆண்டவர் அது விரும்புகிறதே இல்ல. உன்னையே நீ உயர்வா எண்ணிக்கிட்டீனா அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன, நம்ம எல்லா விதத்திலும் தாழ்மைப்படணும். கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். மரியாள் இருந்தாங்க, மரியாளுடைய வயிற்றுலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல இருந்து அந்த முன்னணையிலே துணிகளிலே கந்தையிலே சுருட்டி முன்னணியில வைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர் 33 ஆண்டு காலம் ஊழியம் செய்து மரித்து பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களையும் எல்லாவற்றையும் இந்த மரியாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மரியாள் என்ன செய்திருக்கலாம்? நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த உலக அண்டசராசரத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்னுடைய கற்பத்துல பிறந்தாரே, அப்ப நான் எவ்வளவு வல்லமை உள்ளவள், எவ்வளவோ நான் சிலாக்கியம் பெற்றவள், எவ்வளவு நான் பெருமைக்குரியவள், இந்த உலகமே என்னை போற்றுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எவ்வளவு பெருமை கொண்டிருக்கலாம். ஏன்னா கடவுளுடைய பிள்ளையே அவர் வயிற்றுல பிறந்தாங்க. அப்போ ஒரு இடத்துலயும் அவங்க பெருமை கொண்டதா சொல்லப்படல பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளும் அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 33வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்தில் 51வது வசனத்துல சொல்லப்படுது. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார்.
அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். எவ்வளவு நல்லா கவனிங்க. ஒரு தாய் சாதாரண தாய் அல்ல, தேவ குமாரனாகிய கிறிஸ்துவையே பெற்றெடுத்த ஒரு தாய். அவங்க எவ்வளோ பெருமை கொள்ளலாம். ஆனா ஒரு நாளும் ஒரு கடுகத்தனை கூட அந்த அம்மாவுடைய எண்ணத்துல மனதுல பெருமைன்றது வரல, அகந்தை என்பது வரல, மேட்டுமையான எண்ணம் வரல, தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிற ஒரு வார்த்தை வரல. எல்லாவற்றிலும் அவங்க தாழ்மைப்பட்டு எல்லாவற்றையும் மனதுல வைத்துக் கொண்டாங்க. அவ்வளவுதான். வெளியில ஒருவரிடத்திலும் சொல்ல, தன்னுடைய கணவன் கொடுத்தல கூட யோசேப்பு குறித்து கூட பாருங்க, உங்களுக்கு நான் நியமிக்கப்பட்ட மனைவியா நியமிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா கடவுளுடைய மகனே என் வயிற்றுல வந்து பறந்துட்டாரு பாருங்க, உங்களை காட்டலாம் எவ்வளவு பெரிய பாக்கியவதி என்று சொல்லல. எல்லாவற்றையும் தன் மனதிலே வைத்து வைத்தார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். அவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, மரியாள் கற்றுக் கொடுத்திருக்காங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பெருமைக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பெருமை நம்ம விட்டு அகற்றி போடணும், தாழ்மைப்படணும். எல்லாவற்றிலும் எல்லாரிடத்திலும், கடவுளுக்கு மட்டுமல்ல எல்லாரிடத்திலும் நம்ம தாழ்மைப்பட்டு ஆண்டவரை தொடர்ந்து நம்ம பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் இந்த கால வேளையில சொன்ன வார்த்தையை கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா
இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.